ஹலோ கைஸ், இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஐபிஎம்மோட ஆஃப் கேம்பஸ் ஹையரிங், அப்புறம் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஃப்ரீ ஐடி கரியர் ரோட் மேப், இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக அலச போகிறோம். உங்கள் கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு செமையான டாபிக் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா சரியான வழிகாட்டுதல் இல்லையே, முன் அனுபவம் வேற இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, காலேஜ் முடிச்ச பல ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த ஒரு குழப்பமும் ஒரு சின்ன பயமும் கண்டிப்பா இருக்கும். தப்பே இல்ல, ஆனா இனிமே கவலை விடுங்க. அதுக்கான பக்காவான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இந்த பதிவுல நாம வரிசையா என்னென்ன பார்க்க போறோம்னா, 1. ஐபிஎம்எல் உள்ள பெரிய வாய்ப்பு. 2. ஜாப் ரோல் அண்ட் லொகேஷன்ஸ். 3. எலிஜிபிலிட்டி மற்றும் தேவையான ஸ்கில்ஸ். 4. ஒரு ஃப்ரீ கரியர் கன்சல்டேஷன். அப்புறம் 5. இன்னைக்கே எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். செக்ஷன் 1. பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அட் ஐபிஎம். இப்போதைக்கு நம்ம ஐபிஎம் பத்தி மட்டும் பார்க்காம, வரப்போற வருஷங்கள்ல முழு ஐடி துறையிலையும் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். எகனாமிக் டைம்ஸ் ரீசெண்டா ஒரு சூப்பரான விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 2025 விட 2026ல இந்தியன் ஐடி கம்பெனிகள்ல பெரிய அளவுல ஹைரிங் பூம் இருக்க போகுதாம். லிட்டரலா சொல்லணும்னா, ஐடி துறையில என்டர் ஆக இதுதான் சரியான நேரம். இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. செக்ஷன் 2. ஜாப் ரோல் அண்ட் லொகேஷன்ஸ். இப்போ இந்த ஐபிஎம் ஓப்பனிங் பத்தின ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸை பார்ப்போம். Now, what's really interesting about this is, ஐபிஎம்ல உங்களுக்கு கொடுக்க போற அஃபிஷியல் டைட்டில் அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர். ஆனா டே டு டே நீங்க செய்ய போற பிரதான வேலை என்ன தெரியுமா? ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரா தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ டைட்டில் வேறையா இருந்தாலும் உங்க கோர் ஒர்க் டெவலப்மெண்ட் தான். லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ். இந்த அமெரிக்கன் எம்என்சில ஒரு பெர்மனன்ட் ரோல் வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல, நம்ம ஊர்லயே ஒரு குளோபல் கம்பெனில வேலை பார்க்க கிடைச்சிருக்க ஒரு செமையான சான்ஸ் இது. இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க, 0. ஆமாங்க, உங்களுக்கு எந்த முன் அனுபவமும் தேவையே இல்லை. ஏன்னா இது ஃப்ரெஷர்ஸ்க்காகவே பிரத்யேகமாக ஓப்பன் ஆகியிருக்க ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு நீங்க ஒரு பர்சன்டேஜ் கூட தயங்கவே வேண்டாம். செக்ஷன் 3. எலிஜிபிலிட்டி மற்றும் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். ஸோ குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ண அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எதை எதிர்பார்க்கலன்னு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். முன் அனுபவம் தேவையில்லை, இந்த குறிப்பிட்ட டாப் காலேஜில் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ன டிகிரி தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் மறுபக்கம் உங்களுக்கு எந்த அரியர்ஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஆல் கிளியர், இங்கிலீஷில் நல்லா பேசவும் எழுதவும் தெரியணும், அப்புறம் குறிப்பிட்ட கோடிங் ஸ்கில்ஸ் கட்டாயம் இருக்கணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2024, 2025 மற்றும் 2026 பேட்ச் பாஸ்ட் அவுட்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சிசிஎஸ் இப்படி ஐடி சார்ந்த டிகிரி படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் எந்த டிகிரி படிச்சவங்களும் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் எந்த ஸ்கில்லும் இல்லாம அப்ளை பண்ணிடாதீங்க. ஜாவா, C++, பைத்தான் அல்லது நோட்.js இந்த 4 மொழிகள்ல ஏதாவது ஒன்னுலையாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலா கோட் எழுதுற அளவுக்கு ஸ்கில் கட்டாயம் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரா வேலை பார்க்க போறீங்க. கோடிங் மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஒரு அமெரிக்கன் எம்என்சி அப்படிங்கறதால இங்கிலீஷ்ல சரளமா பேசவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். கூடவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்டிடியூட் ரவுண்டை ஃபேஸ் பண்ணவும் தயாராகுங்க. இந்த 2 தடைகளையும் நீங்க சுலபமா தாண்டிட்டா உங்க ஜாப் கன்ஃபார்ம். செக்ஷன் 4. ஃப்ரீ கரியர் கன்சல்டேஷன். இந்த ஹையரிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் தேவைப்பட்டா என்ன பண்றது? உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சீனியர்ஸோ ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா எப்படி போனாங்கன்னு கேட்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் நமக்கு கிடைக்காது. அதுக்காகத்தான் இந்த 15லிருந்து 30 நிமிஷம் வரை நடக்கிற ஒரு ஃப்ரீ கரியர் கன்சல்டேஷன் கால் இருக்கு. இதுல நீங்க படிச்ச ஸ்பெசிஃபிக் டிகிரிக்கு இப்போ எந்த ஐடி ஃபீல்டு பெஸ்டா செட் ஆகும்னு எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா கைட் பண்ணுவாங்க. இந்த கன்சல்டேஷன் மூலமா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், யூஏ/யூஎக்ஸ் டிசைன், டேட்டா சயின்ஸ், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற ஹை பேயிங் டொமைன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ரியல் கரியர் கிளாரிட்டி கிடைக்க எக்ஸாக்டா எந்த பெய்ட் கோர்சஸ் உங்களுக்கு உதவுன்னு அவங்க வழிகாட்டுவாங்க. இந்த ஃப்ரீ காலை எப்படி புக் பண்றது? வெரி சிம்பிள். இந்த எக்ஸ்பிளைனரோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஃப்ரீ ஸ்லாட்டை உடனே புக் பண்ணி இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 5. ஹவு டு அப்ளை டுடே. லெட்ஸ் மூவ் டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல careers.ibm.com வெப்சைட்க்கு போங்க. ரெண்டாவது கிரியேட் அன் ஐபிஎம் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க.
மூணாவது, உங்களுக்கான கேண்டிடேட் டேஷ்போர்டை பில்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா, அசோசியேட் சிஸ்டம் என்ஜினியர் ரோலுக்கு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ராசஸ் தான். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கோட்டை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிவ்யூஸை செக் பண்ணுங்க, உங்க ஸ்கில்ஸை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க, அப்புறம் முழு நம்பிக்கையோட ப்ரொசீட் பண்ணுங்க. யூடியூப்ல இதுக்கு முன்னாடி நடந்த IBM ஹையரிங் பத்தின வீடியோக்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பார்த்து உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை நீங்களே ஒரு முறை டெஸ்ட் பண்ணிட்டு தைரியமா அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. IBMல உங்களுக்கான இடத்தை பிடிக்க இந்த 4 கோடிங் மொழிகள்ல நீங்க எதை மாஸ்டர் பண்ண போறீங்க? நீங்க எந்த மொழியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு இன்னைக்கே ஆக்ஷன் எடுங்க. இது போல நிறைய ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இந்த எக்ஸ்பிளைனரை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.